பிரதர்ஸ், நான் திரும்ப இன்னைக்கு நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியல, சாரி. போன வாரம் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னன்னா, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதாவது நீங்கள் உங்களுடைய பிரதர்ஸ் கேட்குது இல்லைங்களா? ஓகே. நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ப்ரெசண்ட்ன்றதை மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து. ஏன்னா நம்ம ஒரு 34 மேலே இருக்கிறதுனால நான் அது அட்டெண்டன்ஸ் எடுத்து அது ரொம்ப டைம் ஆகுன்னு நினைக்கிறேன். ஆகவே நான் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ப்ரெசண்ட்ன்றதை மட்டும் எனக்கு தெரிவிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஒரு வேளை ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா, நீங்கள் அந்த வகுப்புக்கு மட்டும் நீங்கள் அசைன்மெண்ட் எழுத வேண்டியிருக்கும். ஏன்னு கேட்டால், இப்போ நடத்துகிற நம்ம பாடங்கள் எல்லாமே நம்ம இப்போ பிபிடியில் ப்ரெசன்ட் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் ஒரு கட்டுரை எனக்கு எழுதி அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வகுப்பில் கலந்து கொள்ளாதவர்கள், ஒருவேளை நீங்கள் ஆர்வத்தோடு நான் இந்த மாதிரி படிக்கிறத விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினா, அதை நீங்கள் தயவுசெய்து எனக்கு நீங்கள் இது பண்ணிவிடுங்க. நீங்கள் அசைன்மெண்ட் கூட எழுதலாம், தப்பு கிடையாதுங்க. ஏன்னு கேட்டால், இப்போ நீங்கள் எல்லாருமே அசைன்மெண்ட்டு எழுதணும் அப்படின்னு விரும்புகிறவங்கள யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். அந்த மாதிரி நீங்கள் தயவுசெய்து அசைன்மெண்ட்டு எழுதுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த இது கலந்து கொள்ளலாம். அதாவது கிளாஸில் ப்ரெசண்ட்டாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து அசைன்மெண்ட்டு எழுதினா தான் உங்களுக்கு டிப்ளமோ கிடைக்குங்க. அது ஒரு முக்கியம். அதாவது இப்போ நான் சொல்கிறது விளங்க நினைக்கிறேன். அதாவது கிளாஸில் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருந்தால் தேவையில்லை. ஆனாலும் கூட நீங்கள் நோட்டு வச்சுக்கணும், பைபிள் வச்சுக்கணும், பேனா வச்சுக்கணும். இந்த நான் சொல்கிற காரியங்களையெல்லாம் தயவுசெய்து நீங்கள் எழுதி நீங்கள் திரும்பமாக அடுத்த வாரம் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பார்ப்பீர்களானால் அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என்று கேட்டால், இது படிப்புக்காக அல்லது டிப்ளமாவுக்காக அல்ல, ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நாம் எடுக்கிற இந்த பிரயாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால் இந்த அட்டன் பண்ணினவங்க அசைன்மெண்ட் இஸ் நாட் அ கம்பல்சரி. ஆனால் ஒருவேளை அட்டன் பண்ணாத ஏதோ ஒரு சூழ்நிலை அட்டன் பண்ணலைன்னா நீங்கள் அவங்க எனக்கு அசைன்மெண்ட்டு, அதாவது நான் எழுதியிருக்கிற அதை வச்சு ஒரு கட்டுரை நீங்கள் தயவுசெய்து எனக்கு எழுது. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் இருக்காது. அதனால் அதை நீங்கள் தயவுசெய்து பண்ணுவீர்களானால் உதவியாக இருக்கும். அதனால் நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறத நான் தவிர்க்கலான்னு யோசிக்கிறேன். நீங்களே ப்ரெசண்ட்டுங்கிறத மட்டும் நீங்கள் தயவுசெய்து எனக்கு இது பண்ணிட்டீங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம இது நம்முடைய டிப்ளமோ இன் தியாலஜி இந்த கோர்ஸு. இந்த கோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியம், இந்த கோர்ஸ் மட்டுமில்லை, வாழ்க்கைக்கே முக்கியமான ஒரு காரியத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸுன்றது மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடம், இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த லெசன். இதை சரியாய் விளங்கி கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வெற்றியாய் வாழ்வதென்பது கூடாத காரியம். இன்றைக்கி அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லைங்க. பல தோல்விகள், பல சோர்வுகள், தளர்வுகள், பலவிதமான கேள்விகள், இவ்விதமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம படிக்கிறது ஏதோ டிப்ளமாவுக்காக அல்ல, இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் தியாலஜி. அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியோடு வாழ்வதற்கு உரிய அருமையான காரியங்கள். போன வாரம் நம்ம பார்த்தோம், என்னென்ன தலைப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தலைப்புகளை கிரமமாக நான் கொண்டு போவதுன்றதை விட அவைகளை அப்படியே நான் ஒன்று இன்டர்மிங்கிள்டாக நான் கொண்டு போகும்படியாக இருக்கிறேன். அப்பொழுது அது உங்களுக்கு மிகவும் அதிகமாக பிரயோஜனமாக இருக்கும். எந்த காரியத்தை நீங்கள் தயவுசெய்து விளங்கிக் கொள்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த காரியமானது இந்த வேதத்தில் அடிப்படையான ஒரு உண்மை. இது
இது அடிப்படையான ஒரு உண்மை என்பதை குறித்து நான் பார்க்க போகிறோம். அதாவது முதலாவது இதில் 2 காரியங்கள் இருக்குது. அதாவது தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர், 100% அவர் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். மனிதன் அவனுடைய உத்தரவாதத்தில் 100% அவன் உத்தரவாதம் உள்ளவன். இதை 2யுமே வேதம் போதிக்கிறது. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த 2 காரியத்தில் ஒரு சிலர் இந்த தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை அதிகமாய் முக்கியப்படுத்துவார்கள். மனிதனுடைய உத்தரவாதத்தை, அதாவது தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுவதற்குரிய பொறுப்புள்ளவனாய் வாழுவதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நம்முடைய ரட்சிப்பை குறித்து ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங். ரட்சிப்பு நிறையற பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்படுங்கள். அவை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 2மே இணைந்தது. தேவன் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார், சர்வத்தையும் நடப்பிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் மனிதன் 100க்கு 100 உத்தரவாதம் உள்ளவன். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ உத்தரவாதம். 2யுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் முக்கியமாக இந்த 2யுமே பார்க்கும் பொழுது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வெற்றியாய் கடந்து போவதற்கு ஒரு சீரான ஒரு ஆவிக்குரிய தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதன் அடிப்படையில் தான் மற்ற எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர், அவர் யார் அழைக்கிறார் அவர் வழி நடத்துவார், யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை மாத்திர ரட்சிக்காரு. தப்பில்லை. ஆனால் அதை நீ உபயோகப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உத்தரவாதத்தில் நீ 1% கூட குறையும்படியாக வேதம் அந்த சத்தியத்தை நமக்கு கொடுக்கவில்லை. இதை தெளிவாக தெரிந்து கொள்ளணும். தேவன் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர், ஆனால் நீயும் நானும் 100க்கு 100 உத்தரவாதம் உள்ளவர். we are answerable to God. இந்த 2யும் சரியாய் சமநிலைப்படுத்தி விளங்கி கொண்டு வாழாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியாய் வாழவே முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதே கிருபையின் சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிற பிரசங்கிகளும் சரி, விசுவாசிகளும் சரி, தோல்வியில் வாழ்கிற காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் மட்டும் சார்ந்து கொண்டு இன்னொரு பக்கத்தை விட்டுடுறது இல்லைங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு 2 விதமான போதனைகளை நாம் பார்க்கிறோம். என்னன்னா, ஒன்று வேதத்தில் இந்த 2ம் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம், காட் சாவர்னிட்டி. இன்னொன்று மனிதனுடைய உத்தரவாதம். கிருபையின் சத்தியத்திலையும் கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த காட் சாவர்னிட்டி அதிகமாக எம்பசைஸ் பண்ணிட்டு மனிதனுடைய உத்தரவாதத்தை மட்டுப்படுத்தி விடுவார்கள். அது ஹைப்பர் கால்வினிசம்ங்கிறது. இட்ஸ் நாட் கால்வினிசம். அதே சமயத்தில் ஆர்மேனியனிசம்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதனுடைய உத்தரவாதத்தை அதிகமாக தங்களுடைய காரியங்களினால சாதிக்க அவர்கள் அந்த ஒரு பகுதியை மாத்திரமே முக்கியப்படுத்தி போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் எவ்விதமான சர்வேகாதிபத்தியம் உள்ளவர் என்பதை அவர்கள் உணர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய சத்தியத்தின் தெளிவில்லாதனால திடீர்னு பார்த்தா அப்செட் ஆயிடுவாங்க, திடீர்னு பார்த்தா சோர்ந்து போயிடுவாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றியாய் ஒரு நிகழ்வு வந்துருச்சுன்னு அவங்கள முற்றிலுமாக அவர்கள் சோர்ந்து போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவை இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிற இந்த காரியத்தில் நம்ம இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறது, அதாவது ஒரு சில வகுப்புகள் தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தை குறித்து நான் காண்பிக்கிறேன். அடுத்தது மனிதனுடைய உத்தரவாதம், நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டிய இதன் அடிப்படையில் இவை 2மே ஸ்பர்ஜ் என்ற ஒரு தேவ மனிதனை கேட்குறார். தே ஆர் நாட் எனிமீஸ். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் யார் முன் குறித்தாரோ அவளை ரட்சிப்பார், நம்ம பேசாமல் இருக்கணும். இல்லையே, அப்படி ஒன்றும் வேதம் சொல்லலையே. ஒன்றுக்கொன்று முரண்பாடானது கிடையாது, ஒன்றுக்கொன்று இணைந்து செல்லுகிற அருமையான நண்பர்கள்னு ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். அப்போ இந்த சர்வ ஏகாதிபத்தியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நான் ஆங்கிலத்தில் சில காரியங்களை தான் நான் எழுத வேண்டும். ஏன்னா சில காரியங்களை தமிழில் ரொம்ப கஷ்டம். அதில் நான் உங்களுக்கு அதில் மொழிபெயர்த்து சொல்லும்படியாக இருக்கிறேன். இந்த sovereignty of God means that as a ruler of the universe, God is free and has the right to do whatever he wants. அதாவது என்னென்னா, இந்த உலகத்தில் அவர் சிருஷ்டிகர், அவர் கடவுள். நீங்களும் அதை மறந்துடக்கூடாதுங்க. இஸ் காட். நீயும் நானும் நினைக்கிற மாதிரி இல்லை. ஆகவே இந்த உலகத்தில் அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் படைத்தவர், அவர் ஆளுகை செய்கிறார். அவர்
யாதை எதை செய்வதற்கும் அவருக்குரிய அதில் உரிமை உண்டு. அவருடைய உலகம், அவருடைய காரியம் எல்லாமே அவருடையது. ஆகவே அவர் எந்த விதத்திலும் மனிதனாலவோ அல்லது அவர் சிருஷ்டித்த மற்ற எதனாலோ கட்டுப்படுத்தப்படக்கூடியவர் அல்ல. இஸ் ஃப்ரீ, இஸ் நாட் பவுண்ட். அதனால் தேவன் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியம் நமக்குள்ள, இஸ் காட், அவர் தேவன். இந்த ஒரு ஆழமான, இன்னைக்கு நிறைய இடங்களில் தெய்வ பக்தி இல்லை. வேதம் சொல்லுது பரிசுத்த தெய்வ பயம் இல்லை. பயம் இல்லாத ஒரு காலம். மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்கள் விரும்புகிறபடியாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் ஆராதனை என்று சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுது? உதாரணமாக பரிசுத்த பய அலங்காரத்தோடு ஆராதிக்கிறது என்பது worshiping the Lord in the spirit and truth, சத்தியத்திலும் ஆவியிலும் பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ளுகிற ஒரு காரியம். தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தவர் தன்னை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் நீங்கள் கொலோசியரில் பார்த்தீங்கன்னா சுய இஷ்ட ஆராதனை, அதாவது தாங்கள் மனுஷ விரும்புகிறபடியாக ஆராதிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிற இவர் ஹிஸ் காட், அவர் தேவனுடைய வார்த்தையில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காரோ அதன்படி தான் நடக்கணும். ஒரு டாக்டர் இடத்துல போனால் அவர் ஒரு வியாதி, அந்த வியாதிக்குரிய ஒரு சர்க்கரை வியாதி, அவர் சொல்கிறார் இந்த மாத்திரையை சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பிடணும், இந்த மாத்திரை சாப்பாட்டுக்கு பின்ன சாப்பிடணும், இதெல்லாம் ஒழுங்கும் கிரமாச்சு. ஏன்? லோ சுகர் வந்துடும் உன்னுடைய வாழ்க்கையில், நீ திடீர்னு ஆபத்துக்குள்ளே போயிடுவப்பா. ஆகவே நீ அப்படியே சாப்பிடணும். டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் நோயாளி சாப்பிடணும். இல்லை டாக்டர் சொன்னது இருக்கட்டும் அப்படின்னா சில சமயத்தில் லோ சுகர் மரித்தும் போக உண்டு, ஆயத்தம் உண்டு. அதனால் இந்த அண்டர் இஸ் இன் கம்ப்ளீட் கண்ட்ரோல். உலகத்தில் அண்டர் சராசரத்தில் எல்லாவற்றும் நடக்கிறதுல எவ்ரிதிங் ஹஸ் காட் அ கண்ட்ரோல். அதனால் ஆண்டவருடைய சித்தம் இதுதான் த ஃபைனல், மனுஷனுடைய சித்தம் அல்ல. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஹூ இஸ் மேன்? மனிதன் என்பவன் யார்? மனிதனுடைய பிரச்சனைக்கு இன்னைக்கு ஏன் காரணம் என்ன? மனிதனுடைய தோல்வி, வியாதிகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், வருத்தம், ஏன் வேதனைகள், ஏன்? இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வேதம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிற அருமையான சத்தியத்தை பார்க்குறோம். ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, ஹி இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி, இஸ் காட். அந்த ஒரு தெய்வ பயம் இல்லாத இன்றைக்கு கிறிஸ்தவம் உண்டாயிடுச்சுங்க. அவர் தேவன் என்பதை குறித்த பயம் இல்லை. இன்னைக்கு ஆலயங்களில் பெண்கள் உடுத்துகிற உடை டைட் ஜீன்ஸு, டைட் பனியன்லாம் போட்டுட்டு ஸ்டேஜில் ஏறி பாடுறாங்க. அசுத்தமான ஒரு காரியங்கள், அருவருப்பு. தேவன் இதை எப்படி அங்கீகரிப்பார்? போதகர்களுக்கும் கூட அறிவில்லை. அதனால் இது தவறு. ஒரு என்ன சொல்லுது? அவர் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறபடி தான் நான் செய்யணுமே ஒழிய, நீங்கள் செய்யணுமே ஒழிய நான் நினைச்சபடி இது என்ன அப்படின்னா இது ஆராதனை இல்லை, இது ஆர்ப்பாட்டம். இது ரொம்ப ஆபத்தானது. தேவனுடைய கிருபை, தேவன் நீடிய பொறுமையுள்ளவர். ஆகவே இந்த தேவன் யாருங்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 115வது சங்கீதம் 3வது வசனம். யாராவது நீங்கள் எடுத்தால் உடனே கொஞ்சம் வாசிக்கிறதா இருந்தால் கூட நல்லது தான். யாராவது எடுத்து நீங்கள் வாசிக்கலாம், தப்பில்லை. 115வது சங்கீதம் 3வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒருவேளை நீங்கள் யாரும் எடுக்காமல் இருந்தால் நான் வாசிக்கிறேன், அல்லது எடுத்தவங்களாக இருந்தாலும் வாசிக்கலாம். ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த நேரத்தை பொறுத்து நாம் இதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். பார்த்தீங்களா? அவர் God is in heaven. பரலோகத்தில் இருக்கிறார். பரமண்டலங்கு எங்கள் பிதாவே என்று சொல்லி அவரை நாம் அழைக்கிறோம். He is in heaven. அவர் தேவன், தமக்கு சித்தமான whatsoever he hath pleased, அப்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதாவது எனக்கு பிரியமானதல்ல, அவருக்கு பிரியமானது. ஏன்னா அவருக்கு அதிகாரம் உண்டு என் பேரில். அவருக்கு ஐ எம் அ கிரியேஷன், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த தேவன் he is in God, எங்கே இருக்கார்? he is abiding there. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தேவன் யார்? இட்ஸ் ஆல் எ ரியாலிட்டி. நம்ம ஒரு கட்டு கதை அல்ல, ஏதோ பிரமை அல்ல, எதை நினைக்கிறோமோ அதை பார்க்கறது. இட்ஸ் ஆல் எ ரியாலிட்டி. இந்த தேவன் எங்கே இருக்கார்? he is in heaven.
அவர் தமக்கு சித்தமான யாவையும் இன்றும் செய்து வருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் தமக்கு சித்தமான, அவர் அதிகாரம் உள்ளவராக அல்ல, அன்புள்ளவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும்படியாக அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அதுமாதிரி வாழ்க்கையில அநேக சமயங்களில் ஏன் எனக்கு கஷ்டம், நிறைய பேர் நினைக்கிறாங்க கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பாரா? வேதம் அப்படி சொல்லலை. பல பாடுகள் துன்பங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணையே, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் அவரை அறிந்து கொள்ள, அவருடைய இந்த மேலான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள. இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் நம்ம செழிப்பாக வாழணும்னு ஆண்டவர் நம்ம உருவாக்கலை. அதுக்கு கஷ்டப்பட்டு வாழணும்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு செழிப்புன்னு உபதேசத்தை பார்க்குறோம். ரொம்ப உனக்கு அது கிடைக்கும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறார், நித்தியத்துக்காக வாழ்க்கை ஆயத்தப்பட. இது பாருங்கள், இது ஒரு டம்மிங். இந்த உலகத்தில் இன்றைக்கி அதிகாரம், பலம் எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லாத, ஒன்றுமே இல்லாத ஒரு முட்டை ஓடு போல தான். எவ்வளோ சம்பாதிச்சு என்ன அதான் கடைசியில் ஒரு நாள் அதை வெடித்து போல எல்லாம் முடிஞ்சு விடும். இட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட். இப்போ பரலோகத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கே போக முடியும்? அருமையானே, ஆகவே தேவன் இவர் மகா உன்னதமானவர், தம்முடைய அருமையான சித்தத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம் டானியல் 4:35. அடுத்து கொஞ்சம் மாறி தயவுசெய்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வேறு யாராவது கொஞ்சம் மாறி வாசிங்க. வாசிக்க இல்லாத வாசிக்க, அப்படி மாறி வாசித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தானியேல் 4:35. இங்கே வேதமானது என்ன சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிப்போம். யாராவது வாசிங்க. அப்படி ஒரு வேளை வாசிக்கலைன்னு நான் வாசிப்பேன். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பூமியின் குடிகளை we are absolutely nothing. நம்ம என்ன இருக்குதுங்க பாரு. நம்ம இன்னைக்கு மனிதன் மேன்மை பாராட்ட என்ன, we are absolutely nothing, ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இந்த பூமியின் குடிகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டுடைய கிருபை ஜீவனோடு இருக்குன்னா தேவனுடைய கிருபை. அவர் தமது சித்தத்தின்படி, அம்மையால அதிகாரத்தோடு அல்ல, அன்போடு, இரக்கத்தோடு, கிருபையோடு, அவருடைய சித்தம் இனிமையானது. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறான். ஆகவே அவருடைய சித்தம் என்பது இது ஒரு கடினமான, இஸ் நாட் அ டாஸ்க் மாஸ்டர். அவருடைய அன்பையும் கிருபையும் இரக்கத்தையும் விளங்கிட்டா அம்மையா நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு சோர்வும் தளர்வுமான நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும், அதாவது ஹோல் யூனிவர்ஸ், the sun, the moon and stars, பூமியின் குடிகளையும் உங்களையும் என்னையும் அவர் நடத்தி கொண்டு செல்கிறார். உங்களுடைய உட்கார்தல் எழுதலை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில சொல் புறமாத இருக்கும்னு அவர் அறிந்திருக்கிறார். அவர் தெரியாதது ஒன்றுமில்லை. அவர் அருமையாலே நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்துமே அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்றோம் பாருங்களேன். துன்பமான இன்பமான அதை போல மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான வாழ்க்கை என்பது கிடையாது. அது மிக உன்னதமான வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை. ஆகவே இவ்விதமான ஒரு தேவன் தான் அந்த வேதத்துல நாம் பார்த்து வருகிறோம். அடுத்த ஒரு வசனம் ரோமர் 9:20. யாராவது தயவு செய்து வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 20வது வசனம். வாசிக்க யாராவது வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். யார் வேணாலும் வாசிக்கலாம். அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அதுமாதிரி ஒண்ணுமே சொல்ல முடியாது. He has got every right on you and me. அவருக்கு அதிகாரம். நம்ம களிமண், நம்மை அருமையாய் உருவாக்குறவராக இருக்கிறார். நிறைய சமயம் நம்ம அந்தரம், நம்ம அந்த குயவன் கையில் இருக்கிறோம். அந்த அருமையான தேவனாகிய அவர் ஒரு குயவனை அவர் குயவனாக இருக்க, நம்ம களிமண் தாங்க. நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது.
வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார், சர்வத்தையும் நடப்பிக்கிறார். இந்த முதலாவது பகுதி, ஒரு பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா இந்த பகுதியை நம்ம சரியாய் விளங்கி கொண்டாதான் அடுத்த பகுதியை நம்முடைய வாழ்க்கையில் சரியாய் நிறைவேற்ற முடியும். இதை சரியாய் விளங்கி கொள்ளாமல் அடுத்த பகுதியை நாம் விளங்கி கொள்ள முடியாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. இதை நாம் சரியாய் விளங்கிக் கொள்வது மிகுந்த அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை விளங்கி கொள்ளாமல் அடுத்த பகுதியை நாம் விளங்கி கொள்ளவே முடியாது. ஆகவே தான் நான் முதலாவது காரியமாக இந்த காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல. ஆகவே நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண், நம்மை தேவன் உருவாக்குகிறார். God shapens. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை தான், ஆகவே முதலாவது இந்த பகுதியை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி தான் இந்த வேதத்தில் பல வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டி இங்கே இதை விளங்க பண்ண விரும்புகிறேன். எப்படியாக இந்த சத்தியம் உங்கள் இருதயத்தில் போக வேண்டும் என்பது தான் ஆழமான என்னுடைய ஆதாங்கமாக இருக்கிறது. அடுத்தது வேற அதோட வாசிக்கலாம். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். யாராவது கூட நீங்கள் வாசிக்கலாம், மாறி மாறி வாசித்தாலும் கொஞ்சம் நல்லது தான் இருக்கும். யோபு 42வது அதிகாரம் 42வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரால் கூடாத He is God, அவர் தேவன். I know that thou canst do everything, anything. அதான் மரியாள்கிட்ட சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Absolutely he is able. அவரால் முடியும், தேவனால் முடியும். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் எதை நினைக்கிறாரோ நீங்களும் நானும் தடை பண்ண முடியாது. இந்த காரியத்தை நம்ம சரியாய் விளங்கிக் கொள்வது மிக அவசியம். ஜெபம் பண்ணுறோமே, நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறன்றார். அவர் திட்டங்களை மாற்றும்படியாகல்ல, அவருடைய நித்திய திட்டத்தில் நம்முடைய ஜெபத்தை இணைத்து அருமையாய் செயல்படுகிறார். அந்த அடுத்த பகுதியை வரும்பொழுது உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். ஆகவே அவர் செய்ய நினைத்தது தடைபட எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட், இந்த உலகத்தில் அவர் அத்தனையுமே நிறைவேற்றுகிறவர் இஸ் காட். அதை நீங்கள் நினச்சிக்கங்க, அவர் தேவன், இஸ் காட். அந்த தெய்வ பயம் இல்லாததுனால தான் இன்றைக்கு மக்கள் துணிகரமாய் வாழுகிறார்கள், துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள், துணிகரமாக தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் நினைச்சதை செய்ய விரும்புகிறாங்க. அம்மையாரில் இவர் தேவன். அந்த தெய்வ பயம் இல்லாததுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் வாழ்க்கையினுடைய உண்மையான சாட்சியாய் மக்கள் வாழ முடிவதில்லை. தேவன் அங்கே இல்லை. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுரோட பிரயாசம் நீங்கள் என்னதான் செய்ய தலைகீழ இல்லை, தேவன் அங்கே இல்லைன்னா அதனால என்னுடைய வாழ்க்கையில் அப்சல்யூட்லி இட் வில் கிராஷ்ட். முற்றிலுமாக விழுந்தது, எழுந்து முழுவதும் முடிந்தது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்யலைன்னா, தேவன் கட்டவில்லை என்றால் இட்ஸ் அப்சல்யூட்லி ஜீரோ. நீ என்னதான் சாதி விட்டுருவார் ஆண்டவர். மணல் மேலே நீ கட்டிகிட்டே போயிட்டே இருப்பா, போ 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 கட்டு, முடியுது, ரைட். ஆனால் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோ, தேவன் இல்லைன்னா அதை ஆண்டவர் இடித்துடுவார், தகர்த்து போடுவார். உடைய வாழ்க்கையில் தேவன் இல்லைன்னா இவர் யார்? தேவன். அந்த ஒரு ஆழமான காரியத்தை மனசில் பதிஷ்டம்னா நம்ம வாழ்க்கையில் உண்மையாலுமே தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். அடுத்து தானியேலின் புத்தகம் 4வது. எனக்கு அந்த பகுதியில் நம்ம படிக்கணுன்றதுனால தான் நான் இந்த வசனத்தை எல்லாம் அப்படியே கொட்டேஷன் மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். யார் வேணாலும் வாசிங்க ஒரு வேளை. தானியேல் 4வது அதிகாரம் 35வது வசனம். ஒரு வேளை யார் எடுத்தாலும் சரி, படிக்காதுன்றது மட்டுமில்லை, யார் எடுத்தால் கூட தயவுசெய்து நீங்கள் வாசிக்கலாம் ப்ளீஸ். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அப்படியே கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். பாத்தீங்களா, நம்ம இந்த வசனத்தை பார்த்து இந்த இடத்துல எதுக்காக நான் முக்கியமா எம்பசைஸ் பண்றேன்னா, தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். He guides. சங்கீதக்காரர் என்ன சொல்றார்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
தேவனுடைய வாழ்க்கையில வழி நடத்தி செல்கிறாரா? அவருடைய சமூகம் என்புக்கு முன்பாக செல்லுகிறதா? இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும்படியாக போகிறேனா, நிச்சயமாக என்னுடைய சொந்த கைகளினால் எடுத்து விடுவேன். நான் சாதிக்கலாம், ஆண்டவர் அனுமதிக்கலாம், விட்டுடுறான். ஆனால் அவைகளுடைய முடிவு என்ன? கேன் ஐ அச்சீவ்? வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை திரளான பணம் கூட சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வேதனையை கூட்டுவார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன தெரியுங்களா, ஆண்டவரை 2வது தரமாக வச்சுட்டு தேவனை அவருடைய வாழ்க்கையில் முதலாவது இல்லை, தேவனுடைய சித்தத்தை குறித்த பயம் இல்லை, திரளாய் சேர்க்கிறார்கள். அதோடு ஆண்டவர் வேதனையை கூட்டுவாருங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை திரளாக சேர்த்து நீ மறிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை. உன்னுடைய பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ அது வேறொருத்துக்கோ கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. அவங்க வாழ்க்கையில் தான் முடியும். அது பரலோகத்துக்கு என்று ஒரு சின்ன இம்மியாக அதில் பிரயோஜனமாக இருக்குமா? கிடையவே கிடையாதுங்க. கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில் மிஞ்சினதெல்லாம் வருத்தமும் வேதனையும் தான். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் அவருடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் மனசும் வாம்சமும் விரும்பினெல்லாம் செய்து கொண்டு போய்கொண்டு இன்றைக்கு கடைசியில் கண்ணீர் வடிக்கிற காலமாக இன்றைக்கு இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வ பயம் இல்லை. அநேக பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை வழிநடத்தும்படியான அந்த காரியத்தில் அவர்கள் உண்மையாக இல்லைங்க. தங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். அதனாலே பெற்றோர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். குடும்பங்களை பற்றி இன்றைக்கி குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு காலம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆண்டவரே, நான் இன்னைக்கு வரைக்குமே என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது உண்டு. ஏன்னு கேட்டால், இவரை நான் போதித்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நான் மனுஷிகமாக பண்ண முடியாது. ஆனால் உம்மாலே கூடும். ஆண்டவராக இயேசு சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அவனுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுகிற ஒரு தாய் தகப்பன் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை உண்டுங்க. நீங்கள் திரளாய் சேர்த்து விற்று என்ன பிரயோஜனங்க? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுக்க நீங்கள் தவறி என்னதான் சேர்த்து வைங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தேவனை கொடுத்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையானது சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆகவே தேவன் என்னை நடத்துகிறார் என்ற ஒரு ஆழமான ஒரு இஸ் காட், அவர் என்னுடைய கரத்தை பற்றி வழிநடத்துகிறார் என்ற ஒரு காரியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயற்கையின் மேலே எதின் மேலே அவருக்கு ஆளுகை இருக்கிறது. நம்ம அதை பார்க்க போகிறோம். அதாவது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு மனிதன் பேரில் அண்ட சராசரங்கள் இதெல்லாம் குறித்து நாம் பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் எதின் பேரில் ஆளுகை செய்ய ஒரு பிரித்து நான் உங்களுக்கு காண்பித்தார். முதலாவது இயற்கையின் பேரில் அவர் ஆதிக்கம் செலுத்துகிற தன்னுடைய சிருஷ்டிப்பின் மேலே அவர் ஆதிக்கம் செலுத்துகிறவராக இருக்கிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது காரியம் சங்கீதம் 135 6-7 வசனங்களை நான் வாசிப்போம். சங்கீதம் 100 யார் வேணாலும் வாசிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வாசிக்கலைன்னா நான் வாசிக்கிறேன். 135வது சங்கீதம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். போதும் சார், தேங்க்யூ. அதாவது காட் ரெயின்ஸ். இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு சூரியதர்ஷனிலாம் எவ்வளோ மாறி போச்சு பார்க்குறோம். பயங்கர அழிவு. சவுதி அரேபியாலாம் பார்த்தா மழையே இல்லைன்ற காரியங்கள் அங்கே பயங்கரமான அழிவு ஏற்படுவதை பார்க்குறோம். மேலே இந்த தேவன் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். வேதம் அதான் சொல்லுது, அவர் மிகப்பெரியவர். அந்த 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் கர்த்தர் பெரிய 5ல் சொல்லப்பட கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கு மேலானவர் என்றும் நான் அறிவேன். ஐ நோ. அதனாலே இந்த சர்வ ஏகாதிபத்தியம் என்கிற சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அறிந்திருந்தா என் தேவன் எப்படிப்பட்டவர், யார். என்னுடைய நிறைய பேர் என்னென்னா இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம
அதனால பவுல் என்ன சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். ஐ நோ whom ஐ believe. நான் ஆண்டவரை நம்புறேன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் யாருன்னு தெரியும். எனக்கு நான் தம்முடைய பிள்ளையாக கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் யார்? அதனால இந்த தனிப்பட்ட உறவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். அதுதான் பவுல் சொல்றார், விசுவாசிக்கிறவர் என்னார்னு அறிவேன். ஏன்? ஒருவேளை எங்கள் அப்பா பெரிய ஒரு பணக்காராக இருந்தாருன்னா, எனக்கு ஒரு 1,00,000 பிரச்சனை வந்ததுன்னா, ஐயோ 1,00,000 என்ன பண்ணுவேன்னு நினைப்பேனா? இல்லை, 1,00,000 ஒன்றுமே இல்லையே. ஏன்னா என்னுடைய தகப்பனிடத்தில் கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கு. என்னுடைய தகப்பன் எனக்காக அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதுமாதிரிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனை அறிந்த ஒரு வாழ்க்கைக்காக தான். ஆகவே தான் இந்த தேவன் யார், நான் விசுவாசிக்கிறவர் யார். அந்த 4ஆம் வசனத்தில் கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். தமக்காக, அதாவது unto himself. ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையாலுமே நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிடையாது. நான் போன வாரம் பைபிள் ஸ்டடி எடுத்தேன். அதாவது தேவன் தம்முடைய மக்களுக்காக அவர் செய்கிறதுக்கு அளவே கிடையாது. தன் ஜீவனை கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் கூடாது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் முதலாவது அறிந்திருக்க வேண்டிய காரியம், யான் விசுவாசிக்கிற இந்த கர்த்தர் யார், எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன. என்னுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. ஆகவே அவர் இயற்கையின் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் நேடுகிற எல்லாற்று மேலே அதிகாரம் உள்ளவர், ஆளுகை செய்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு அரசாங்கம், எந்த ஒரு காரியமானது இயற்கையை கட்டுப்படுத்த முடியுமா? இந்த சமீப நாட்களில் நம்முடைய தேசங்களில் கண்ட சில பயங்கரமான சூழலை, வெயில் பயங்கரம், மனிதன் தடுமாறதை பார்க்கிறோம், அரசாங்கம் தடுமாறதை பார்க்கிறோம். அதனால தேவன் மிகப்பெரியவர், அவர் என்னுடைய தேவன். மத்தேயு 7:8-27 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27வது வசனம். யாராவது வாசிக்கலாம்? மத்தேயு 8:27வது வசனம் வாசிங்க ப்ளீஸ். மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் இவருக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார். He is God. ஆಮೇಲೆ நம்முடைய மனசில் ஆழமாக இருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, He is God. ஒரு தேவன், நான் மனுஷன். அதை நம்ம நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆகவே காற்றும் கடலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையான ஒரு மனிதன். அதில் நம்ம படிக்க போகிறோம், முழுமையான தேவன். அந்த இடத்துல அவர் தான் ஒரு முழுமையான தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். நிறைய சமயங்களை வெளிப்படுத்தலை. ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க வந்ததுனால அவர் முழுமையான மனிதனாக வந்தார். பாவம் இல்லாதவராக கன்னியின் வயிற்றில் கற்பந்தரித்து வந்தார். நீங்களும் நான் அப்படி இல்லை, பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டோம். அவ்விதமான அவர் வேதத்தில் சில சமயங்களில் அவர் தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் நித்திரையாக இருந்த வேளையில் சீஷர்கள், ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம். அவர் அதற்றிய உடனே வேதம் சொல்லுகிறது, இந்த 26 அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவ்வளோதாங்க. அம்மையாலே நம்ம வாழ்க்கையின் புயலையும் அவர் தான் அடக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் என்ன சேரிட்டாலும் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த தேவனை சார்ந்து கொள்ளுங்க, உறுதியாய் விசுவாசத்தில் இருங்க. அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் தைரியமாக உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு கூட நீங்கள் கடந்து போக நிச்சயமாக முடியும். அதே சமயத்தில் மிருகங்கள், பறவைகள், அவர் உண்டாக்கின எல்லாவற்றின் மேலாக அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இதை குறித்து நாம் வேதத்திலையும் பார்க்கிறோம். அதாவது நம்ம பார்க்கும்பொழுது மத்தேயு 10:29 யாராவது வாசிக்கலாம். மத்தேயு 10:29வது வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஆண்டவர் என்ன சொன்ன, அதாவது எங்கேயோ ஒரு காட்டுல, ஒரு வனாந்தரத்துல ஒரு குருவி, அடைக்கலான் குருவி என்பது
அற்பமான ஒரு சிறிய பறவை, ஒரு பெரிய பறவையும் கூட இல்லை. ஆனால் அதுவும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழ முடியாது. அம்மாலே இஸ் காட், அவர் தேவன். அதான் சொல்கிறார். உங்கள் தலையில் உள்ள முடி, அடுத்த வசனம், மயிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அதனால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அதனாலே இந்த தேவன் என்னை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறது வேதம் சொல்லுது. He careth for me. நான் ஒரு மருத்துவ கல்லூரி மாணவனாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பாக என்னுடைய பெற்றோர்கள் என்னை கைவிட்டாங்க. சாப்பாடு கூட இல்லாத பல நேரங்கள் நான் கடந்து போயிருந்திருக்கிறேன். ஆனால் நான் அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்லிப், அந்த வசனம், He careth for you. அவர் உன்னை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த சோர்ந்து போன நிலையில் ஆண்டவனோடு பேசினார். நீ நெகிழப்பட்டதும், ஏசாயாவில் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவதுமாயிருந்தாய், ஆனால் உன்னை நான் நித்திய மாட்சிமையாகும் தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைப்பேன். நான் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நித்திய மாட்சிமையாக தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக. அதனால் இன்றைக்கு நான் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கைவிடலை. அது மாத்திரமல்ல, அவருடைய பணியில் இன்றைக்கும் அவர் வைத்து நடத்துகிறார், வழி நடத்துகிறார். இவ்வளோ காரியங்களை பார்க்க முடிகிறது. இவ்வளோ தேசங்களில் இந்த சத்தியங்களின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார். அநேக மக்களை ஆண்டவர் அழைப்பு வருகிறார். தேவன் நம்ம யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3500 பீப்புள் இந்த செய்திகள் நான் ஒரு சண்டே நான் திரும்ப உங்களுக்கு என்னுடைய லிங்க்கில் நான் அனுப்புகிறேன். லைவ் ப்ரோக்ராம் என்னுடைய வீடியோஸில் நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், கேட்டு பாருங்கள். உண்மையிலே ஆண்டவர் மிகப்பெரியவர். பல மக்கள் தேவனுடைய வார்த்தையினால் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் முடியாத கைவிடப்பட்ட நிலையில் இருந்த காலத்தையெல்லாம் மாற்றி என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு செய்தார்னா, இப்போ எனக்கு வயது ஆல்மோஸ்ட் 73 ஆக போகுது. ஆனால் அன்றைக்கு எனக்கு வயசு ஒருவேளை 22, 23, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு தான் வருகிறார். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டு தான் வருகிறார். நிச்சயமாக ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்பதை நான் ஒரு நாளும் சொல்ல மறுக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அவர் கண்டிப்பாக செயல்பட்டிருக்கிறார். ஆகவே அடைக்கலான் குருவி எதுக்காக சொல்லணும், அவ்வளவு அக்கறை உள்ளவர் உன் பேரில் அக்கறை இல்லாமல் இருப்பாரா? பிசாசு சமயத்தை வேலை சமயத்தை சொல்லுவான், உன்னை அப்படியே நம்ம உங்களை ஏமாற்ற பார்ப்பான். அதுமாதிரி இவைகளெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நாம் போராடும்படியான எதிராளிகள் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாய் வாழும்படியான வாழ்க்கைக்குரிய போராட்டத்தின் மத்தியில் நம்ம கடந்து போகிற 3 எதிராளிகள் என்ன? பிசாசு, உலகம், மாமிசம். இதை கடந்து போகிற வெற்றியான வாழ்க்கைக்கு யோவான் எழுதுகிறார், வாலிபர்களே நீங்கள் ஜெயித்ததினால். ஆகவே தேசங்களின் மேலே அதிகாரம் உள்ள இன்றைக்கு நம்ம தேசத்தில் பல மாற்றங்களை பார்க்கிறோம். நம்முடைய அரசியல் சூழலில் மாற்றத்தை பார்த்து வருகிறோம். அரசியல் கண்காணிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் பயங்கரமான ஒரு நிலையில் வரப்போகிறது. கிறிஸ்தவர்களும் கூட நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆமாம், அப்படி தான் ஆகும் போல இருக்குன்னுட்டு. அந்த கிஷோர் பிரசாந்த் என்ன அவர் பிரசாந்த் கிஷோரன் அவர் சொன்னார், அவரை இதுவரைக்கும் அவர் ப்ரிடிக்ட் பண்ண இதே வரலன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எல்லாம் மாற்றிட்டார். அதுமாதிரி தேவன் அறிவார். அதே சமயத்தில் இதே மாதிரி தான் அரசாங்கத்தை நீங்கள் ஒருவேளை ஜனதா தளம்னு சொல்லிட்டு மொரார்ஜி தேசாய் அப்போ பிரைம் மினிஸ்டர் அடுத்த நாள் மத மாற்ற தடை சட்டத்தை தேசம் முழுவதுமாக கொண்டு வர ஆயத்தமாக இருந்தாங்க. அந்த முந்தின இரவு கவர்மெண்ட்டு டிசால்வ் ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. காட் ரெயின்ஸ், தேவன் ஆளுகை செய்கிறார். அவர் தான் ஆளுகை செய்கிறார் தேசங்களின் மேலாக, அதிகாரிகளின் மேலாக. உடைய வாழ்க்கையில் ஒருவேளை உனக்கு எதிரான சூழ்நிலைகள் காரியங்கள் இருக்கா, He reigns, அவர் ஆளுகை செய்கிறார். அரசாங்கமே உனக்கு எதிராக நின்னாலும் கூட தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், அதை மறந்து விடக்கூடாது. தேசங்களின் மேல் ஆளுகை செய்கிறார். நீதிமொழிகள் 16:1 நம்ம பார்ப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 16:1 வேதம் என்ன சொல்லுகிறது? விதமாக நாம் சொல்வதை குறித்து வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:1 ஒரு எடுத்தவங்க நீங்க தேச அது வாசிங்க பிளாக். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம்
கர்த்தரால் வரும். கர்த்தரால் வரும். அதாவதுங்க மனுஷன் பல யோசனைகளை, ஆனால் என்னென்னா தி ஆன்சர் ஆஃப் த டங் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அதாவது பிரதியுத்தரம் செய்கிறவர் தேவன் தான். ஹீ இஸ் த ஒன். பரவாயில்ல, மனுஷன் பல யோசனை, ஒருவேளை உங்களுக்கு எதிராக பல யோசனைகள் எழும்பலாம், உங்களை அழிக்கும்படியாக பல காரியங்கள் எழும்பலாம். ஆனால் மனுஷனுடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்காமல் நேரிடுகிறது இல்லை. தி ஆன்சர் ஆஃப் த டங் இஸ் ஃப்ரம் த லார்ட். அப்படின்னா என்னென்னா, தி ஆன்சர் இஸ் ஃப்ரம் த லார்ட். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அதனால தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எனக்கு தெரியும், ஒரு சமயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சூழலுக்குள்ளே நான் போயிருந்தேன். அப்போது என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் ஒரு தடவை அது இப்படி வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினாரோ, அல்லது வேதத்தை நான் விதமாக படிக்கும்போது, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. ஆಮೇಲೆ அதை அப்படியே தவிடுபடியாக்கிட்டார். காட், ஒரு தேவன், நான் நம்புகிற கர்த்தர் தேவன்ங்கிறத நம்ம இருதயத்தில் ஆழமாக உணர்த்தி கொள்வது அவசியம். அடுத்தது நீதிமொழிகள் 16:9 வாசிப்போம். 9வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். என் வாழ்க்கையில் ஒன்றுங்க, என்னுடைய வாலிப பிராயத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், எதுவாக இருந்தாலும் சரி, அவருடைய சித்தம் என்ன, என்னுடைய திருமணத்திலும் சரி, என்னுடைய வேலை, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதா அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதா, என்னுடைய அந்த எம்பிபிஎஸ் படிப்பை முடித்த பின்பாக நான் ஜெபித்த, ஆண்டவரே நான் எப்படி அரசாங்கம் போகிறதா அல்லது கர்த்தருடைய ஊழியம்? அப்போ தெளிவாக ஆண்டவர்கள், நீங்களோ கர்த்தருடைய ஆசாரியர் எனப்படுவீர்கள். ஏசாயா 51 நாம் பார்க்கும், நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர் எனப்படுவீர்கள். தேவன் தெளிவாக தம்முடைய வார்த்தையின் மூலமாக வழிநடத்தினார். பல யோசனைகள் வரலாம், நான் இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா, வர்றது தப்பு நான் சொல்லலை. ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அவனுடைய நடைகளை God will make it to be firm. உன்னுடைய நடைகளை உறுதிப்படுத்துவார்னா அதில் ஆண்டவர் உன்னை நிலைக்க பண்ணுவார், வழிநடத்துவார். இதுதான் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா யோசனைகள் பல வர்றது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, நான் கூட இப்போ கூட என்ன பண்ணணும், ஆண்டவர் உங்களை உம்முடைய சித்தமாக இருக்குமான்னு அது நடக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம், தடை பண்ணி போடும், எடுத்து போடும், வேண்டாம். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை உறுதிப்படுத்தி கொண்டே போய்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையின் மூலமாக ஆண்டுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு கீழாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அது 19வது அதிகாரம் சங்கீத மொழிகள் 19:21 வாசிக்கலாம். யாருங்களும் வாசிக்கலாம். 19:21 வாசிங்க ப்ளீஸ். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். அதனாலே உலகத்தில் பல மனுஷர்கள் பல யோசனைகளை எழுதலாம், உங்களுக்கு எதிராக பல தீமைகள் நல்ல. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய காரியம், என் தேவன் எனக்கு அனுமதிப்பால் நல்லது தான். நான் ஒருவேளை சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தீமையை போல காணப்படலாம், ஆனால் ஆண்டவர் அதை நன்மைக்கு எதுவாக தான் நடத்துகிறார். ஒரு சமயத்தில் நாங்கள் கொல்லிமலையில் அப்போ ஊழியம் செய்துட்டு இருந்தப்போ, குடும்பமாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சேலத்துக்கு வந்து ஊழியத்தை நடத்தி போவோம். அப்போது ஒரு சமயத்தில் ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை கட்டி நாங்கள் இருந்தப்போ, நாங்கள் இங்கே இல்லை, திடீரென்று சர்ச்சை எரிச்சிட்டாங்க. இங்கே இந்த பகுதியில் எனக்கு சொல்லப்போனால் யார் எரிச்சாங்கன்றது கூட ஓரளவு தெரிய சூழ்நிலை தான். அப்போ நாங்கள் அங்கேருந்து வந்த பின்னால் அவன் சொன்னேன், தேவன் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கலை, தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். அப்போ சபையில் இருக்கிறவங்க சொன்னேன், ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, வளர்ந்து வரணும்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை தேவன் நன்மைக்கு தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு அதை ஒரு ஃபைபர் ஷீட்டில் போட்டு நாங்கள் அதை அங்கே அந்த மேலே கூரை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை மேலே தார்ஸ், இன்றைக்கி ஆலயத்தில் அந்த பில்லர்ஸ் பீம்ஸ் எல்லாம் போட்டு. அப்போ எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து ஒரு இன்ஜினியர் தானாக அவரே வந்து
நான் செய்ய ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நல்ல பக்கா ஒரு பிளான்டோட அந்த சர்ச் அவர் கட்டினார். இது என்கிட்ட பணம் இல்லை, அவர் ஒன்றுமே கவலைப்படாங்க, நான் ஆரம்பிக்கிறேன்ட்டார். இன்றைக்கு ஆண்டவர் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்தார். அதுக்கு மேலே இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் எதுக்காக சொல்கிறேன்னா, அப்பா வீடு தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் ஏன் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார்னு நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா தைரியமாக வாழ்க்கையை சந்திப்பீங்க. அடுத்தது நம்ம பார்க்குறோம் நீதிமொழிகள் 21:1. யாரை வாசிக்கலாம்? ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அரசாங்கம் மர்மையாலே ராஜாவும் சரி, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாம் அவர் தான் உயர்த்துகிறவரும் அவர் தான், எடுத்து போடுவோம் அவர் தான். அதனால் அவர் கையில் இருக்கிற ஒரு நீர்க்கால்களைப் போல தான் இருக்கு. ஆகவே அவர் தம்ம சித்தத்தின்படி நடத்துகிறார். ஆகவே எதுக்காகனா இது எல்லாம் நம்ம எதை காண்பிக்கிறது? இந்த தேவன் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் ஆளுகை செய்யாத இடமே இல்லை, பகுதியே இல்லை, மனிதனே இல்லை. இந்த உலகத்தில் உன்னையும் சரி, உங்களுடைய எதிரிகளையும் சரி, அவர் தான் ஆளுகை செய்கிறார். அவர் திட்டத்துக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு புறமானது எதுவுமே கிடையாது. தேவன் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இதில் ரெண்டு முக்கியமான காரியமாக நான் கொஞ்சம் அந்த ஃபைனலாக சொல்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன். இப்படி ஆண்டவர் இவர்களை ஆளுகை செய்கிறாருன்னு நம்ம சொல்கிறோங்களே, அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரியத்தை இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 big things to grasp. இந்த தேவன் இவ்விதமாக ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால் சும்மா நினைச்சபடி அவர் ஆளுகை செய்கிறாரா? இவர் யார்? அதைத்தான் நம்ம பின்னால் வர பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதை ரீகேப் அப் பண்ணுறதுக்கு இந்த சர்வத்தையும் ஆளுகை செய்கிற அவருடைய காரியத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் சொல்லுவதற்கு முன்பாக ரெண்டு முக்கியமான காரியங்களை, இந்த தேவன் அவருடைய குணங்களையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளோ பெரியவர். முதலாவது காரியம் என்னென்னா, இந்த தேவன் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர். அவருடைய சர்வ ஞானத்தை கொண்டு செயல்படுகிறார். God is governed by his wisdom. சும்மா உங்கள் மாதிரி என்ன மாதிரி இல்லை, சர்வ ஞானம் உள்ளவர் அவர். அவருக்கு எல்லாம் தெரியும். உலகத்தை உண்டாகிறதுக்குன்பாகவே திட்டமிட்டவர். உலகம் எப்படி முடிய போகுது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி, இந்த உலகத்தில் எங்கே பிறக்க போகிறீங்க, யாருக்கு பிறக்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நான் முடிவு என்ன, நான் எப்படி எந்த இடத்துல இறக்க போகிறேன், என்னுடைய முடிவு எப்படி இருக்கு, எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆகல. அது கவர்ன்ட் பை ஹிஸ் சாவரின் விஸ்டம். அவருடைய சர்வ ஞானத்தை கொண்டு தான் இவைகளை எல்லாவற்றையும் இயக்குகிறார். சும்மா ஆண்டவர் நினைச்சபடி அதை இது சேரல, அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ரோமர் 11:33 தயவுசெய்து யாராவது வாசிங்களே. ரோமர் 11:33 யாராவது வாசிங்க ப்ளீஸ். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அதாவது riches, both the wisdom and knowledge of God, unsearchable. நீங்களும் நான் ஆராய்ந்து பார்க்க முடியாது. அதனால நான் சொல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, அவர் வழி மிக உயரமானவள். நம்ம வழி எப்பவுமே கீழே போயிட்டுருப்போம். என்னுடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தப்போ என்னுடைய படிப்பு கூட விட்டுடலாமான்னு கூட நினைச்சேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே சோர்ஸ் இல்லைன்னும் பொழுது. ஆனால் ஆண்டவர் என்னை அந்த நாட்களில் பாடுகளினூடாய் என்னை உருவாக்கினார். என்னுடைய வாழ்க்கையில் தம்முடைய பணிக்கென்று என்னை உருவாக்கினார். அதனால அவருடைய வழி ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அழகாக என்னை வழிநடத்தியிருக்கார். என்னுடைய அப்பா அம்மாலாம் என்னை ஒரு விட்டுட்டாங்க. ஆனால் கடைசியில் நான் அவங்கள்ட்ட ஒன்றுமே பேசலை.
ரொம்ப எதிர்ப்பாக இருந்தாங்க. எங்கள் அப்பா ஒரு முறை இவ்வளோ கோபக்காரனா என்னுடைய முகத்தில் காரி நடு தெருவில் துப்பிட்டார். தொடச்சிட்டு நான் போனேன். அந்தளவுக்கு கோபக்காரர். ஆனால் ஆண்டவர் அவர்களையும் எனக்கே தெரியாது, அவர்கள் அருகில் ஆலயத்தில் போய் 2 பேரும் பேப்டிசம் எடுத்து அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார். என்னுடைய தாய் ஏறக்குறைய 95 வயது இன்னைக்கு இருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அவருடைய வழிகள் மிக ஆச்சரியமானவைகள். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இது எனக்கு விளங்கலை, எனக்கு ஏன் புரியலை? அமைதியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏன்னா அவர் தம்முடைய ஞானத்தை கொண்டு நடத்துகிறார். ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிங்க? நிறைய சமயத்தில் கஷ்டம் வந்துட்டு உடனே நம்ம சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், அப்படியே நம்பிக்கையை விட்டுடுறோம். ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் அனுமதிச்சார்? ஏன் இப்படி எனக்கு செஞ்சார்? அநேக சமயங்களில் ஆண்டவரோடு கூட நாம் தர்க்கிக்கிறோம், சிலரும் போராடுகிறோம். இல்லை 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 இல்லை, தேவன் உனக்கென்று நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையாய்ப்போ. அவருடைய கிருபை காக்கியல், ஆண்டவரே பலவீனத்தில் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, எனக்கு அந்த பலத்தை தார், கடந்து போக பலத்தை தார். இது நித்தியமானதல்ல. உனக்குன்னு நியமித்திருக்கிற அந்த காலத்தை அவர் அறிவார். அந்த ஒரு செகண்ட் கூட அது தாண்ட உனக்குன்னு உன்னை அவர் உன்னுடைய பலத்துக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். அதை தாங்கவும் தப்பித்து கொள்ள முடியாத போக்கு உண்டாக்குவார். ஆகவே அவருடைய அந்த ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு அழகாக உன்னை வழி நடத்திட்டு போகிறார். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமையாயிரு, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வேறு எங்கேயும் போகாது, மனுஷனை போகாது. மனுஷனை நம்புறது வேறு, நாசில சுவாசம் இல்லை மனுஷனை நம்பதை விட்டு விடுங்கள். ஆகவே இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய வழிகளில் மிகுந்த ஆச்சரியப்படத்தக்கவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாகவே நீங்கள் ஆராய்ந்து அறிய முடியாது. அதாவது எதையுமே அவர் அர்த்தமற்றவராக செய்யலாம். வாழ்க்கையில் ஒரு சின்ன நீ நடந்து போகும்போது ஒரு கல் ஒன்று இடித்தா கூட there is a purpose, ஒரு நோக்கம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஒரு நோக்கம் இருக்கிறார். இதுதான் இல்லை, நான் நிறைய சமயங்களில் என்னுடைய வாழ்க்கையில் இதுலேயும் ஒரு நோக்கம் இருக்கத்தான் செய்யுது. God has got a purpose. இதிலும் ஒரு நோக்கம் இருக்குது. ரொம்ப அற்பமாக என்னலாம், ஒருவேளை உங்களை ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம், உங்களை மற்றவர்கள் ஒரு வேளை தவறாக விளங்கி கொள்ளலாம். இதுவும் ஒரு நோக்கம் எல்லாம். அதனால் நம்ம இந்த தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர், அந்த ஒரு சத்தியம் மனசில் ஆழமாக இருந்துருச்சுன்னா அல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்கும். இந்த சத்தியத்தை அறியாததுனால தான் மக்கள் குழம்பி போகிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது தேவன் அவ்வளவு அழகாக அவர் இன்ஃபினிட்லி வைஸ் பர்பஸ். அவருடைய ஏன் அனுமதிச்சார் தெரியாது. அவர் ஏதோ ரேண்டமாக ஏதோ நம்ம இன்றைக்கி நமக்கு தெரியலாம், ஒருவேளை எதேச்சையாக நடந்ததா அல்லது இப்படி நடந்ததா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எதுவுமே மனுஷனுடைய வாழ்க்கையில் எதேச்சையாக நடக்கலை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் there is a purpose. ஆண்டவர் நிச்சயமாக உன்னுடைய உட்கார்தலையும் எழுதலையும் அறிந்திருக்கார். இன்றைக்கி நீங்கள் எத்தனை உட்கார்ந்தீங்க எந்திரிச்சிங்க தெரியாது, ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார், தெரியுங்களா? ஆகவே அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய வழிகள் ஆராயப்பா. அப்போ எனக்கு தெரியாது, நான் இன்ஃபினிட், எனக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அதான் ஒரு சமயத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒரு ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தார். அவர் ஒரு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தார். அதை புக் பண்ணிட்டு அதை ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டார் போகிறதுக்கு. அப்போ அடுத்த நாள் அந்த பேப்பரில் அந்த ட்ரெயின் பயங்கர ஆக்சிடெண்ட் ஆகி அநேகர் மரித்து போனார்கள். அவர் ரொம்ப நொந்தார். ஐயோ, அந்த ஊழியத்தை நான் இதனால் வரைக்கும் தவறு என்னது கிடையாது, இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப நொந்து போனார். ஆனால் அடுத்த நாள் பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது, இது ஆண்டவராக பார்த்து அவரை தடுத்துட்டார். நிறைய சமயங்களில் ஆண்டவர் செய்கிறத குறித்து நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாங்கிக் கொள்ள முடியல, சில சமயம் என்னால் முடியலன்னா கூட நான் சில சமயம் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே அதை தாங்கிக்கூடிய பலத்தை தான் நீர் அனுமதிச்சிருக்கிறீர். நீர் அனுமதிக்காமல் இதை நேரிடவில்லை. நீ உட்கார்தலே எழுதலே அறிந்திருக்கிறீர், என்னுடைய எல்லா காலங்களையும் அறிந்திருக்கிறீர். ஆகவே உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொள். தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம், ஆகவே முதலாவது காரியம்
அவருடைய சர்வ ஞானத்தை கொண்டு தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், இந்த தேவன் நீதியுள்ளவர். இஸ் a God of justice. அவருக்கு முன்பாக அநீதி செழிக்காது. அதே சமயத்தில் இரக்கமுள்ளவர். அவர் நீதியுள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆகவே அநீதி செழிக்காது. இன்றைக்கி நிறைய பேர் அநீதியான வழியில் ரொம்ப காரியங்களை சாதிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதோடு கூட அவங்க வேதனையை தான் பார்க்குவாங்க. நிறைய சமயங்களில் நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு சித்திக்காத போல இருக்குது. ஆனால் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்வார். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். யாராவது வாசிங்களே. ஏசாயாவின் புத்தகம் நம்ம கொஞ்சம் முடிக்கிறதுக்கு முன்பாக ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். He is a God of justice. உனக்கு இன்னைக்கு யாராவது தீங்கு இழைஞ்சிருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த தீங்கு? நான் யாருக்குமே நினைக்கல. சில சமயம் நான் நினைக்கல. அப்படின்னாலே இவர் நீதியின் தேவன். நீதியை சரி கட்டுகிறவர். ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை தொடுகிறவர்கள் அவர் கண்மணிகளை தொடுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இவர் நீதியின் தேவன். ஒரு நாளும் அவர் அநீதி செய்கிறவர் அல்ல. நீதிக்கு நாம் தலை வணங்கும், சத்தியத்துக்கு நம்ம தலை வணங்கும். ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தருக்கு காத்திரு, அவசரப்படாத. அதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அவருக்கு கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் தேவன் நீதி உள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், மனதுருகிற தேவன். ஆனால் நீதியின் தேவனாக அவர் செயல்படுவார். ரோமர் 9:14 வாசிப்பாங்களே. ரோமர் 9வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது வாசிக்கலாம்? ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் அநீதியின் தேவன் அல்ல. யாருக்கும் அவர் தீங்கு செய்கிறவர் அல்ல. அநீதியா உலக பிரகாரமா அந்த இது பாருங்க, பரிசுத்த ஆவியான பொதுவான கிருபை, சிறப்பான கிருபைங்கிறத பற்றி பார்க்க. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் நீதி தான் செய்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு அவர்களை பொறுத்து ஆட்கொள்ளுகிறார். அக்கிரமக்காரனுடைய வாழ்க்கையில் கூட அவர் பொறுத்து செயல்படுகிறார். அதனால் அவர் நீதி செய்கிற தேவன். அவருடைய ஞானத்தை கொண்டு செயல்படுகிறார், உன்னத அறிவை கொண்டு செயல்படுகிறார். இதில் எல்லாமே காரணம் என்னென்னா, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை மேன்மைப்படுத்தும்படியாக இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் அநீதி செய்ய மாட்டார். ஒரு நாளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு அநீதி இழைச்சிட்டாரா, மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத காரியம் ஏன் எனக்கு மட்டும் ஒரு அநீதி இழைச்சிட்டாரா? இல்லைங்க. ஒரு நாளும் அநீதி செய்கிற தேவன். அது யாருக்குமே அநீதி செய் நம்ம இப்போ விளையும் கொள்ள முடியாது. பரலோகத்தில் போகும்பொழுது தான், ஏன் ஆண்டவரே எனக்கு? அப்போ அங்கே தான் சொல்லுவார், இல்லை, இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நன்மைக்காக அதை செய்த. இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீ பாடுபடுவாயனா அவைகளெல்லாம் உனக்கு பரலோகத்தில் பலனை கொடுக்கிறவர் இருக்கிறார். சோர்ந்து வேண்டிய அவசியமே இல்லை, தளர்ந்து வேண்டிய. இந்த சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன் என்ற அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன் எல்லாவற்றையும் அழகாக செய்கிறார். ரோமர் 15:9 யாராவது வாசிங்களே. ரோமர் 15:9. புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி
இது நிமித்தம் நான் புறஜாதிக்குள்ளே உம்மை பிரஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. பிரஜாதிகளுக்கும் கூட ஆண்டவர் நன்மை செய்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு பிரஜாதி தேவனை அறியாத மனுஷன் கூட ஒரு நீதியாக இருக்கிற வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் அநீதி செய்கிறவர் அல்ல, ஒரு நாளும் அவர் தீங்கு செய்கிறவர் அல்ல. அவருடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய ஞானத்தை கொண்டு, நம்ம பார்த்தா முதலாவது சர்வ ஞானத்தை கொண்டு இரக்கத்தை கொண்டு செயல்படுகிறார். அதே சமயத்தில் நீதி உள்ள தேவன். அநீதியினால் நம்ம எதையுமே செய்ய முடியாது. அவர் எல்லாவற்றையும் நீதியாய் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த காரியம், அவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த ரெண்டு காரியங்கள், முதலாவது காரியம், அவர் இந்த நீதியாய் வல்லமையாய் அதிகாரத்தோடு செயல்படுத்தும்படியாக இந்த உலகத்தில் அவரை தடுக்காட்டும்படியான சக்தி என்பது கிடையாது. எந்த ஒரு மனிதனுடைய சித்தம் அவரை தடுத்து ஆட்கொள்ள முடியாது. இரண்டாவதாக, எல்லையற்ற அவருடைய ஞானம், எல்லையற்ற அவருடைய அந்த நீதி, எல்லையற்ற அந்த இரக்கம், அதுதான் கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த உலகத்தில் அந்த நீதியையும் இரக்கத்தையும் விளங்க பண்ணும்படியாக கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் தம்முடைய மகிமையான இந்த தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறதை நம்ம பார்க்குறோங்க. அடுத்து நாம் பார்க்க முடிகிறதா சந்தானம் அப்படின்னு ஒரு பிரதர், சென்னையில் இருக்காரு.